ஹாய் மக்களே, வாங்க. குட் மார்னிங், வணக்கம். இன்னைக்கு ஒரு தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குதுல்ல, அதனால் சின்னது. இதில் பாதி தக்காளியோட போட்டு தக்காளி பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், இஞ்சி கொஞ்சோண்டு போட்டு எல்லாம் மிக்ஸியில் அடித்து தாளிச்சு விட்டுடலாம். இந்த தண்ணி இருக்கிறேன், இடியாப்பம் புளியறதுக்கு மாவு பேச இறக்கி வச்சிடலாம். தண்ணி சூடாகிடுச்சு. வாங்க, இன்றைக்கி தேங்காய் பால் செஞ்சு இடியாப்பம் புளியலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இது தோசைக்கு, தோசையே இட்லியா தம்பி எது கேட்குறான்னா அது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டில் சாம்பார் தாளிச்சு விட்டுலாம். தண்ணி இடியாப்பத்துக்கு நல்லா கொதித்து எடுத்து வச்சுட்டேன். அந்த பக்கம் போகலாம் வாங்க, எங்கள் கிச்சனுக்கு. சட்டி வச்சிருக்கிறேன், பாத்திரத்தை. வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. பாத்திரம் லைட்டாக சூடாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்குள்ளே மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டேன். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க. எல்லாம் வெங்காயம், பூண்டு, மிளகாய், வரமிளகாய், இப்போ பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவை இருக்கிறத தேங்காய் ஒரு கீச்சு போட்டிருக்கிறேன். எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அடித்து ஒரு தாளிச்சிட்டா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இது ஒரு அர்ஜென்ட்டாக நம்ம செய்யறவங்களுக்கு இது சொல்கிற மெத்தடு. இருங்க, எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா நேற்று நெய்யோட சேர்ந்தது தான் அது சமையல் குட்டும்ப. நமக்கு கருவேப்பிலை, புதினா அதுவும் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ரொம்ப செய்தால் டக்குன்னு காஞ்சிருது இல்லைங்களா, அதனால கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் இன்னைக்கு ஏதோ ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி அடக்கி வாசிக்கிறாங்க. அதுனா பட்டு இந்த மூஞ்சில் அடிக்கிற மாதிரி உழுதுங்களா. தேவை இருந்தால் கறி மசாலா தூளும் நம்ம போட்டுக்கலாங்க. ஏன்னா போட்டால் நல்லாயிருக்கும். பட்டை ஒரு வாசம் சூப்பராக இருக்கும். பாருங்க, ஒரு 10 தேங்காய், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, வரமிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ கருவேப்பிலை போட்டு அப்படியே அரைஞ்சி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா, கொஞ்சம் தீ அதிகமாக சொல்ல டக்குன்னு கருகும். கொஞ்சோண்டு சோம்புத்தூள் ஒரு 4 ஸ்பூனு, மஞ்சள் ஒரு 4 ஸ்பூனு, பட்டை லவங்கத்தூள் ஒரு 4 ஸ்பூன், 1/2 ஸ்பூனு போட்டுக்கலாமா, 4 ஸ்பூன் தான்.
கொஞ்சோண்டு நம்ம வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் கொட்டி வைக்கணும், இருக்கிறத போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி வச்சுட்டு எடுத்து ஊற்றுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அவ்வளோதான், சாம்பார் ரெடி. வெங்காயம் பாருங்கள், எண்ணெயில் போட்ட உடனே சக்கன்னு எப்படி பொரிஞ்சிட்டாங்க. இந்த வானில் டக்குன்னு சூடு ஏறி அரைச்சி வச்சுட்டு ஊற்றிடலாங்க. தேவை இருக்கிற அளவுக்கு கல் உப்பு. காரம் கம்மியாக தாங்க இருக்கும். இது நம்ம தேவை இருந்தால் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை இது நாங்கள் வந்து தக்காளி சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதோட ஒன்றுமே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலைங்களா. தேங்காய் ஒரு கிட்டு, வரமிளகாய், தக்காளி ஒரு 3 தக்காளி. இதுக்கு மாவு பிசைந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இது ஒரு கொதி வந்து நல்லா கொதிக்கிட்டாங்க. ஒரு லைட்டாக நம்ம கடல மாவா பொட்டுக்கல்ல, இந்த கிராமத்துல எல்லாம் தேங்காய் போட மாட்டாங்க. தேங்காய் இல்லாத சூழ்நிலை தேங்காயும் போடுவாங்க. நம்ம ஒரு கிலோ தேங்காய் போட்டிருக்கிறோங்க. தேங்காய் இல்லாத சூழ்நிலை அவங்க பொட்டுக்கல்ல கொஞ்சோண்டு போட்டு போட்டுருவாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்களா. மாவு நம்ம ரெடி பண்ணி, தண்ணி சூடாக இருக்குது. நான் தண்ணி வந்து நான் உப்பு போட்டு தான் தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். மாவு கொஞ்சம் நம்ம எடுத்து ஜல்லட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம வீட்டிலே நம்ம ஆட்டினதை இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் நான் செய்வேன். மாவு வந்து எடுத்து போட்டு கொஞ்சம் ஜல்லட்டு கரண்டிலேயே தண்ணி இல்லாமல் இருக்காங்க. இது மாவு இதாங்க நாங்கள் இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் இதே தான். மாவில் வந்து ஒன்றுமே இல்லை, அந்த நைஸ் மாவு இருக்கிறது இதாக இருக்கும். இருந்தாலும் எனக்கு ஒரு எல்லாம் மனசு தான். நம்ம ஆட்டி வச்சு இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுதா, தெளித்து எடுத்துட்டோம்னா இப்போ இடியாப்பம் புழிஞ்சிட்டு அப்படியே இப்போ நான் நைட் டிஃபனுக்கு ஊற வச்சுட்டு போயிடுவேன். தோசை இருந்தாலே அவனுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா அவன் விருப்பமாக சாப்பிடுவான். ஜலிச்சு வச்சுக்கிட்டேன்னா இந்த மாதிரி நிறைய எனக்கு இந்த டெஸ்டிங் வேலையெல்லாம் பண்ணுவேன்.
அருகருப்பாக எதுவுமே ஒரு வண்டு பூச்சி ஏதாவது இருந்துருமா அப்படின்னு சொல்கிறது எனக்கு எப்பவுமே அந்த டெஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் ஒன்றுங்க இப்போ வந்து திருப்தியாக இருக்கும். ஏன்னா இது சாம்பார் ரெடியான ஒன்று. இது மாவு நம்ம பிசைந்து வச்சுட்டோம்லன்னா ரெடியானது அப்படியே வச்சிடலாம். அதனால் இது நம்ம சேல்ஸ்க்காக அரைச்சி கொடுத்துட்டே இருக்கேன். பாக்கெட் பண்ணி தேவையாக இருக்கிறவங்க, நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தேவையாக இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க, வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்து நம்ம தண்ணி ஊற்றி இப்போ சுடு தண்ணி தாங்க போட்டு பிசைந்துக்கலாம். அதுக்குள்ளே சாம்பார் எப்படி இருக்காங்க அப்படின்றதும் பாருங்க. கொதிச்சுட்டேன். அவ்வளோதாங்க. அது இன்னும் சும்மா ஒரு கொதி வந்தது, அப்படியே நம்ம இறக்கி வச்சிடலாம். அதுக்குள்ள மாவு வந்து தண்ணி சூடாக தான் இருக்குது, லைட்டாக கொஞ்சம் கைக்கு உரைக்குது, இருந்தாலும் இடம் சிக்கனமாக இருக்கிறதுனால தாங்க இருக்கு. என்ன பண்ணுறது? அவ்வளோதாங்க. மாவு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நெய் விட்டு, மாவில் நெய்யும் எண்ணெயும் நல்லா இருக்கும். நம்ம இந்த புளியிறது, இடியப்பம் புளியறதுல வந்து அதிகமாகவும் ஒட்டாது, நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது. அதே முறுப்புளிஞ்சா எப்படி இருக்குது. இதோட கடல மாவு கொஞ்சம் போட்டு, உளுந்து மாவு இல்லை கடல மாவு போட்டுருந்தோம்னா முறுப்புளிஞ்சு. அவ்வளோதாங்க, இந்த வேலை முடிஞ்சது. சாம்பாரை இறக்கிட்டு சாம்பார் அவ்வளோதான் தளிச்சிட்டுங்க. தேங்காய் பால் ரெடி. தண்ணி வச்சுருக்கிறேன், காஞ்சிட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே மாவு வந்து இடியாப்பத்துக்கு, இது ரொம்ப சன்னமாக தாங்க வரும். தண்ணி சூடாகிட்டு இருக்கு.
இந்த தட்டு நிறைய நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம என்ன சேல்ஸ் பண்ண போகிறதில்ல, இல்லை நம்ம வீட்டுக்கு தானே, நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு தானே இது செய்யறதில்ல. நான் இது வந்து கடையில் வாங்கினது, இந்த கல் புளியிறது. ஓகே, இதை அப்படியே தூக்கி இதில் வச்சு மூடிடலாம். கேப் நான் இந்த ஒரு சின்ன தவறு பண்ணிட்டேன். இதை நம்ம கை பிடிச்சி போடுறதாலையும் புளிச்சிட்டேன். ரைட்டு, தேங்காய் பாலுக்கு தேங்காய் எடுத்து வச்சுட்டேன் கட் பண்ணி. தேங்காய் கம்மியாக தான் போடுவேன், ஏன்னா நம்ம சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். லைட்டாக வந்து நான் கொஞ்சம் பொட்டுக்கல் பொடி பண்ணுறதுக்கு போடுவேன். இதில் கொஞ்சோண்டு பொட்டுக்கல்லையும் போட்டுக்குவேன். நீங்கள் பொட்டுக்கல் போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா லைட்டாக தான் பொடி பண்ணுறதுக்கு எள்ளு பொட்டுக்கல்ல இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த ஏலக்காய் பொடியை நான் தேடிட்டு இருக்கேன். அங்கே இருக்குது, நாட்டு சர்க்கரை தாங்க போடுறேன். சர்க்கரை இருக்குது, இருந்தாலையும் நாட்டு சர்க்கரை தான். கொஞ்சோண்டு ஏலக்காயும் சர்க்கரையும் போட்டு ஆட்டி வச்சு நிற்கிறது தான். தேங்காய் நல்லா மஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை போட்டு ஒரு அரைப்பு அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் மயறதுக்கொசரம் கொஞ்சோண்டு தண்ணி, சுடு தண்ணி தாங்க விட்டு இது பண்ணிக்கலாம். நீங்கள் பாதாம் கூட போடலாங்க, டேஸ்ட்டு அது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒன்றே வந்து தேங்காயே போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் போட்டு நம்ம கொஞ்சம் செஞ்சு சூப்பராக இருக்கும். ஃபில்டர் பண்ண மாட்டேன் அப்படியே. தேங்காய் கொஞ்சம் தக்காளி போடும்போது நல்லா தான் இருந்தது. பால் ரெடி ஆச்சுங்க, தேங்காய் பால். நம்ம சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டு இப்போ கலந்துக்கலாம்.
இது வந்து வெந்துருச்சு. இன்னொரு இதுக்கு வந்து நம்ம கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை போட்டாலையும் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் இருக்குது, சர்க்கரையும் இருக்குது, நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. நாட்டு சர்க்கரை தான். இந்த பொடியில் 2 கைப்பிடி போட்டிருக்கிறேன். ஒரு இன்னும் கொஞ்சோண்டு அவ்வளோதான். ஏன்னா இனிப்பு வந்து தேவையில்லைன்னா கொஞ்சம் சர்க்கரை கூட போட்டுக்கலாம். ஏன்னா இதை சாப்பிட்டு பார்த்துட்டு அதிகமாக இருந்தாலையும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லைங்களா. இதை ஒட்டி ஒரு ஓட்டு சும்மா சிம்பிளாக தண்ணீர் வச்சு சாதம் இருக்குது. பையனை நம்பி நம்ம எதுவுமே வந்து செய்ய முடியறதில்ல. அது ஒரு அடிச்சுலேயே எடுத்துடலாம். எப்படி இருக்காங்கன்னு பார்த்துடலாம். கையில் ஓட்டல அப்படியே அமுகுதுங்களா, அவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து கொஞ்சோண்டு லைட்டாக தண்ணி பார்த்தீங்களா. கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தது புளிஞ்சு விடுறதுக்கும் கொஞ்சம் தண்ணி காஞ்சிட்டே இருக்கும். தண்ணி இழுத்துருச்சு பார்த்தீங்களா. இது கொஞ்சம் ஆறுதுங்க, சூடாக இருக்குது. இன்னொன்று புளிஞ்சிடலாம். தண்ணி கொதிக்கிட்டு
ரெண்டாவது தட்டும் தேங்காய் பாலுங்க, தேங்காய் பால், நாட்டு சக்கரை போட்டு சாம்பார், தேங்காய் அரைச்சி ஊற்றி தக்காளி சாம்பார், இது ரெண்டுமே நல்லா இருக்கும். இது ஆறுனதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களோ, நீங்களும் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறதே இந்த சாம்பார் செய்கிறதுக்கு, ஏன்னா வீடியோ நான் நிறைய நேரம் போட்டிருந்தாலும் அது டைமு ஒவ்வொன்றா எடுத்து செய்கிறதுனால வந்து டைம் அந்த மாதிரி ஆகிடுது. நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோம்லன்னா இதெல்லாம் வந்து ஒரு இட்லி தோசை ஊற்றிட்டு ஒரு சாம்பார், தக்காளி சாம்பார் போட்டு ஒரு சட்னி, இப்போ நம்ம தேங்காய் பால் போடுற இடத்துல சட்னி போட்டுட்டோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு மீறி போனால் இதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான். நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு செஞ்சோம்லான்னா அரை மணி நேரத்தில் இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். நான் வந்து ஒவ்வொன்றா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் அது நீங்கள் வந்து இந்த மாதிரி இவ்வளோ நேரம் செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இதுதான் மேட்ரு. நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணி அரைச்சி எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு செஞ்சோம்லான்னா இது ஃபினிஷிங் வந்து ஒரு தோசை ஆகட்டும், இட்லி ஆகட்டும், இடியாப்பம், இது 3 செஞ்சோம்லானாமே இந்த சாம்பார் செஞ்சு ஒரு தேங்காய் பாலுக்கு அரை மணி நேரம் தான். நீங்கள் டைம் எடுத்து செஞ்சு பார்த்துட்டு அந்த டைம் கரெக்டாக, ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு செய்கிற டைமில் இதை தாளிச்சு விட்டு இந்த இட்லி தோசை இது செய்கிறதுக்கு 2 அடுப்பதையும் நம்ம செஞ்சோம்னா அரை மணி நேரம் தான். நீங்கள் டைம் எடுத்து செஞ்சு பாருங்கள். கரெக்டாக அந்த டைம் வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக அரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே ஆகிட்டு கம்மியாச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, டைம் இவ்வளோ தான் ஆகுது மேடம், நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காவது ஒரு கமெண்ட் லைக் பண்ணுங்கள் மக்களே. பாய்.